ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சின்னமர் மகள் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பாஸ் இருந்துட்டு ஈஸ்வரி கிட்ட போகிறாங்க. போன உடனே நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு என்னடா பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் நம்ம பாஸ் அழுக ஆரம்பிச்சிடறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஈஸ்வரிக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. டே பாஸ் என்னடா ஆச்சு, எதுக்காக அழுதுகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அதுக்கப்புறம் என்னால் தாங்க முடியலம்மா, அந்த காவியை என்ன ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாமா, என் ரூம்குள்ளே வரதுக்கு கூட என்ன பெர்மிஷன் கேட்டுட்டு தான் உள்ளே வரணும் அப்படின்னு என்ன ரொம்ப கொடுமைப்படுத்துறாமா, 1008 ரூல்ஸ் போடுறா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுதுகிட்டே பேசுறாரு. இதை கேட்ட ஈஸ்வரிக்கு பயங்கரமா கோவம் வந்துடுது. இங்க பாருடா, அவ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கா, உன்னை புருஷன் நினைச்சுக்கிட்டு இருக்காளா இல்ல வேற எதானா நினைச்சுக்கிட்டு இருக்காளா, அவளை நான் சும்மாவே விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த நேரம் பார்த்து காவிய வந்து நிக்கிறாங்க. நின்ற உடனே நம்ம ஈஸ்வரிக்கு என்ன பேசுறது ஏது பேசுனே தெரியல, அப்படியே ஆடி போய் நின்றுடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பாமா மருமகளே எப்பமா வந்த நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் என்ன அத்தை, என்ன நீங்க என்னை திட்டிகிட்டு இருந்தீங்களே அப்போவே நான் வந்துட்டேன், என்ன இப்போது நல்லா பெரிய ஆளா அப்படின்னால என்னமோ சொன்னீங்களே, இப்போ கேளுங்க என்ன பேச போகிறீங்க என்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இல்லைம்மா என்னோடய பையனை நீ புருஷன் நினச்சிக்கிட்டு இருக்க இல்லை வேறு என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இங்கே பாருங்கள் ஆண்டி, உங்களோட பையன் வந்து எப்படி நினச்சிக்கிட்டு இருக்கேன்னு உங்களுக்கே தெரியும், தெரிஞ்சிருந்தோம் நீங்கள் இப்படி எல்லாம் பண்ணலாமா, இங்கே பாருங்கள் திரும்ப திரும்ப இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தீங்க எனக்கு பயங்கர கோவம் வந்துடும், அப்புறமா நான் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது, அதுக்கப்புறம் என்னோட அதாவது ரியலான முகத்தை நீங்க பார்க்க வேண்டியதா இருக்கும். இப்போ நான் இவ்வளோ சாப்பிட்டா பேசும்போதே நீங்க அமைதியா போயிட்டா நல்லது, இதுக்கு மேல நீங்க ஏதாச்சும் பிரச்சனை பண்ணீங்க அவ்வளவுதான், உங்களுக்கு நீங்க எல்லாருமே ஜெயில தான் உட்காந்து களி தின்னுட்டு இருக்கணும் அப்படின்றாங்க. இதை கேட்ட நம்ம சித்ரா வந்துட்டு நான் எதுக்காக களி தின்னணும், நான் என்ன தப்பு பண்ணேன், அப்படியா நீ எந்த தப்பும் பண்ணலையா, உன்னோட தம்பி கூட சேர்ந்துட்டு எல்லா ஃப்ராடு வேலையும் பண்ணது நீயும் தான் எனக்கு தெரியும், தெரிஞ்சிருந்தோம் நான் ஏன் அமைதியா இருக்கேன்னு உனக்கு அதாவது எனக்கும் தெரியல உங்களுக்கும் தெரியல, எதுக்கு நான் இந்த மாதிரி பொறுமையா எப்பவுமே இருந்ததே கிடையாது, இந்த விஷயத்துல நான் பொறுமையா இருக்கணும்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது, அந்த காரணத்தை எப்படியாவது நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவிய சொல்லிட்டே கிளம்பிடுறாங்க. அந்த நேரம் பார்த்து சாவித்திரி நடுவில் வராங்க. வந்த உடனே நம்ம காவியா கிட்ட என்னம்மா உன்னோட புருஷனை நல்லா நான் உங்ககிட்ட நடந்துக்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்க பாருங்க அதை பத்தி எதுக்காக நீங்க என்கிட்ட பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இங்க பாருமா நேற்று தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடந்துச்சு, நீ என்னடனா மாப்பிள்ளைய கிச்சன்ல எல்லாம் படுக்க வச்சிருக்க, என்னம்மா ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இங்க பாருங்க இதை பத்தி என்கிட்ட பேசாதீங்கன்னு சொன்னேன் அப்படின்றாங்க. இங்க பாருமா அவனோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் யாருன்னு உனக்கு தெரியுமாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இங்க பாருங்க அது எனக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை, எதுக்காக நான் தெரிஞ்சுக்கணும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இங்க பாருங்கம்மா இந்த வீட்டில் வேலை செஞ்ச வேலைக்காரியை தான் அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டான், அவன் கல்யாணம் ஆகாததுக்கு முன்னாடி இந்த பொண்ணு கூட தப்பா நடந்து அதுக்கு அது தெரிஞ்சு அதாவது என்னோட அண்ணன் தான் அவனுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருந்தாரு, ஒரு பெரிய இடத்துல தான் கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருந்தாரு, அந்த கல்யாணத்தை ஒத்துக்கிட்ட அதாவது அந்த கல்யாணத்தை சம்மதிச்சு அந்த கல்யாணம் மேட வரைக்கும் போயிடுச்சு. ஆனால் இவன் இப்படி ஒரு தப்பு பண்ணியிருக்கிறத தெரிஞ்சு போஸும் அதாவது சேதுவும் தமிழ்ச்செல்வியும் இந்த தப்பெல்லாம் கண்டுபிடிச்சி அந்த பொண்ணை மண்டபத்துக்கு கூட்டிகிட்டு வந்து அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணுக்கும் போஸுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் நல்லா தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேருக்குள்ளே செட் ஆகலைன்னு அதாவது முறைப்படி அவங்க டிவோர்ஸ் என்னெல்லாம் பண்ணல, அதாவது கிராமத்து முறையில் அதுக்கப்புறம் கிராமத்தில் எப்படி டிவோர்ஸ் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி பண்ணிக்கிட்டாங்க. அந்த பொண்ணு இப்போ இது அவுட் ஹவுஸில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் இதை கேட்ட காவியாவுக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம் காவியா நான் சொல்கிறதெல்லாம் உண்மைதான், நீ வேணா போய் உங்கள் அத்தையை போய் கேட்டுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்ட காவியாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. இப்படி ஒரு பொறுக்கியாக தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமோ, இவனை அதாவது இவனுக்கு தண்டனை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எனக்கு தானே தண்டனை கொடுத்துக்கிட்டோனோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பயங்கர கோவமா திரும்ப ஈஸ்வரிக்கிட்டே போறாங்க. இங்க பாருங்க உங்களோட பையன் இந்த தப்பு பண்றது அதாவது இந்த மாதிரி தப்பு மட்டும்தான் பண்ணுவாரா இல்ல ஏற்கனவே வேற ஏதாவது தப்பு பண்ணியிருக்காரா, அந்த மாதிரி ஏதாச்சும் தப்பு பண்ணியிருந்தா இப்போ என்கிட்ட சொல்லுங்க, சொல்லலைன்னா இதுக்கு மேல ஏதாச்சும் மறைச்சிங்கன்னா என்னால சத்தியமா என்னால முடியாது, அடுத்த நிமிஷமே உண்மையெல்லாம் தெரிஞ்ச அடுத்த நிமிஷமே நீங்க 3 பேருமே ஜெயிலில் தான் இருப்பீங்க அப்படின்றாங்க. இங்கே பாருமா என்னோட பையன் எந்த தப்புமே பண்ணலை, எதுக்காக என்னோட பையனை ஒரு சில விஷயத்து காரணத்துக்காக இப்படியெல்லாம் எல்லா தப்பும் என்னோட பையன் தான் பண்ணியிருப்பான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டால் நம்ம காவியக்க பயங்கரமாக கோவம் வந்துடுது. இங்கே பாருங்க அதாவது உங்கள் பையன் ஃபர்ஸ்ட் கல்யாணத்துக்கு முன்னாடி வேற ஏதாவது தப்பு பண்ணியிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அது எதுக்காகமா கேட்குற, அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம், இங்கே பாருங்க அது முடிஞ்சு போன விஷயமோ முடியாத விஷயமோ அது நீங்கள் சொன்னாதான் எனக்கு தெரியும், தெரிஞ்சதுக்கு
அதுக்கப்புறம் தான் அதாவது அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு நான் பார்க்க முடியும் அப்படின்றாங்க. இதை கேட்டுட்டு ஈஸ்வரிக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது. இங்கே பாருமா, நீ திரும்ப திரும்ப என்னோட பையனை கொடுமைப்படுத்திக்கிட்டே இருக்க. எதுக்காக என்னோட பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட? நீ என்னோட பையன் கூட சேர்ந்து வாழ்றதுக்காக தானே கல்யாணம் பண்ணிக்கிட்ட. இப்போ எதுக்காக நீ தேவையில்லாத கொஸ்டின் எல்லாம் கேட்டுட்டு இருக்க? என்னோட பையன் உன்கிட்ட கேட்டானா, நீ முன்னாடி யாரை கல்யாணம் பண்ணிக்கிட்ட, என்ன பிரச்சனையால் நீ டிவோர்ஸ் ஆனன்னு என்னோட பையன் உங்ககிட்ட ஏதாச்சும் ஒரு கேள்வி கேட்டிருக்கானா? நீ எதுக்காக அதை பற்றியெல்லாம் பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்கே பாருங்கள், நான் வந்து டிவோர்ஸ் பண்ணேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. உன்னோட பையன் டிவோர்ஸ் பண்ணியிருக்கானா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும்ல, அது சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது நம்ம ஈஸ்வரி ரூமில் பயங்கர சத்தமாக கேட்டுட்டு இருக்கிறதுனால நம்ம மோகனா இருந்துட்டு ராஜாங்கத்துக்கிட்ட, இங்கே பாருங்கள், அங்கே மேலே ரொம்ப நேரமாக சத்தம் கேட்டுகிட்டே இருக்குது. அந்த புதுசாக வந்துச்சுல்ல அந்த புள்ள சவுண்டு தான் நிறைய கேட்டுட்டே இருக்கு. அங்க ஏதாச்சும் பிரச்சனையா இருக்குமோ, வாங்க போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கப்புறம் சரி மோகனா நடு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அம்மாச்சியும் மேலே போறாங்க. போன உடனே அவங்க 4 பேருமே சண்டை போட்டுட்டு இருக்கிறத பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ராஜாங்க இருந்துட்டு, இங்கே என்னதான் நடக்குது? ஏம்மா காவியா, என்னம்மா ஆச்சு? எதுக்காகம்மா சண்டை போட்டுட்ருக்க? இங்கே பாருங்க அங்கிள், உங்கள் மூஞ்சுக்காக மட்டும்தான் இவங்க கிட்ட நான் பொறுமையாக பேசிக்கிட்டு இருக்கேன். இங்கே பாருங்க, இவங்க கல்யாணத்துக்கு முன்னாடி என்னென்ன தப்பு பண்ணாங்கன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். ஏன்னா இனிமேல் எந்த தப்பும் நடக்காமல் இருக்கிறதுக்கு நான் பார்த்துக்கணும் இல்லையா? அதனால் இவன் என்னென்னலாம் ஃப்ராடு வேலை பண்ணியிருக்கான், இனிமேல் எப்படியெல்லாம் இவன் மைண்டு வேலை செய்யுது, அதெல்லாம் பார்த்து தான் இவனுக்கு பெரிய தண்டனையாக நான் கொடுக்கணும் அப்படின்றாங்க. இதை கேட்டு நம்ம ராஜாங்க இருந்துட்டு, இங்கே பாரு ஈஸ்வரி, அவன் கல்யாணத்துக்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி அவன் என்னென்னலாம் தப்பு பண்ணான்னு காவியை கேட்குறான்ல, கேட்குற போது நீ சொல்ல வேண்டியதானே? எதுக்காக நீ இப்படி காவியாவை மிரட்டிட்டு இருக்க? ஆமாங்க அங்கிள், என்ன மிரட்டிட்டு இருக்காங்க. இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டது நீ சந்தோஷமா வாழ்றதுக்கா, இல்லை இவனை கொடுமைப்படுத்திருக்கா புருஷனா நினைக்கிறியா, இல்லை என்னதான் நினச்சிக்கிட்டு என்னோட பையனை இந்த மாதிரி கொடுமைப்படுத்திட்டு இருக்கேன்னு கேட்டுட்டே இருக்காங்க. இங்கே பாருங்க, உங்கள் பையன் தப்பு பண்ணதுனால தான் நான் இப்படி ஒரு தண்டனையை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். உங்கள் பையன் என்னென்னலாம் தப்பு பண்ணியிருக்கானோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் தண்டனை கொடுத்தே ஆகணும். இத்தனை நாள் வரைக்கும் அதாவது மற்றவங்களை ஏமாத்திட்டு இந்த மாதிரி அதாவது காக்கா பிடிச்சிட்டு இருந்த மாதிரியெல்லாம் இருக்க முடியாது. இனிமே ஒரு வேலைக்கு போகணும், வேலைக்கு போயிட்டு எனக்கு தேவையானது எல்லாத்தையும் நீ தான் வாங்கி கொடுக்கணும். என்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்தல்ல, கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் பொண்டாட்டிக்கு என்னென்னலாம் தேவையோ அதை நீயே உழைச்சி சம்பாதிச்சு எனக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுத்தையும் நுனியா பேசுறத பார்த்து நம்ம ராஜாங்கத்துக்கு பயங்கர சந்தோஷம். ஐயோ கண்டிப்பாக போஸை திருத்திருவா இவ. இதெல்லாம் பார்த்தா நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு, இங்கே பாருங்க மாமா, என்னோட பையன்கிட்ட இவ அதாவது கல்யாணம் ஆகி 2 நாள் கூட ஆகலை, இப்போ வரைக்குமே என் பையன்கிட்ட ஒரு நல்ல வார்த்தை பேசலை, ஒரு பொல்ல வார்த்தை பேசலை. இப்படியெல்லாம் இருந்துக்கிட்டு எப்படி என்னோட பையன் சந்தோஷமாக வாழுவான் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கத்தை கேட்கவும், இங்கே பாரு ஈஸ்வரி, உன்னோட பையன் பண்ண வேலைக்கு அவள் கல்யாணம் பண்ணிக்கிறதே பெரிய விஷயம். இப்போது நல்ல வார்த்தை பேசணும், அவன்கிட்ட சந்தோஷமாக இருக்கணும்னா எப்படி யார் இருப்பா சொல்லு, இல்லை உன்னோட பொண்ணு தான் இருப்பாளா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்கே பாருங்க மாமா, ஏன் மாமா இப்படியெல்லாம் பேசுறீங்க? இப்போ நீங்கள் சப்போர்ட் பண்ணி பேசுறதுனால தான் இந்த காவியாக்கு திமிரு ஏறி போய் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா. நீங்கள் இப்படி பேசலைன்னா அவள் இப்படியெல்லாம் பேசுவாளா? அவளை அடக்கி வச்சு நம்ம வேலை வாங்க தேவையில்ல அப்படின்றாங்க. இங்கே பாருங்கள், யாரை பற்றி என்ன வார்த்தை பேசுகிறீங்க? என்ன அடக்கி என்ன வேலை வாங்க போகிறீங்களா? இங்கே பாருங்கள், அப்படி நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்போவே குழி தோண்டி புதைச்சிருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தான் ரொம்ப ஃபீல் பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்படின்றாங்க. இதை கேட்ட அதாவது ஈஸ்வரிக்கு பயங்கர கோவம் வந்து, இங்கே பாருடி, திரும்ப திரும்ப நீ ஓவராக பேசிக்கிட்டே இருக்க. இந்த வீட்டுக்கு வாழ தானே வந்திருக்க, நாங்கள் சொல்கிறதா தான் நீ கேட்கணும், சரியா? நீ போயிட்டு என்னோட பையனுக்கு போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வா போ அப்படின்னு சொல்லிட்டு நாயை துரத்துற மாதிரி துரத்துறாங்க. இதை பார்த்து நம்ம காவியக்கு பொறுக்கவே முடியல. பயங்கரமான ஒரு அறை கண்ணத்திலே பல்லாறுன்னு கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே நம்ம ஈஸ்வரிக்கு பயங்கரமாக ஷாக்கில் அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறாங்க. இங்கே பாருங்க மாமா, நீங்கள் பார்த்துக்கிட்டு தானே இருக்கீங்க, அவள் எப்படியெல்லாம் பண்ணுறான்னு பாருங்க. உங்கள் மூஞ்சுக்காக தான் நான் பொறுத்துக்கிட்டு இருக்கேன், இல்லைனா அவளை நான் வெளுன்னு வெளுத்துருவேன் அப்படின்றாங்க. இதை கேட்ட ராஜாங்கத்துக்கு கோவம் வந்துடுது. இங்கே பாரு ஈஸ்வரி, நீ பேசுறது கரெக்டாக இருந்தா அவள் இப்படியெல்லாம் பண்ணுவாளாம், அவள் எல்லாமே கரெக்டாக தான் பண்ணிட்டு இருக்கா. நீ கொஞ்ச நேரம் எதுவுமே பேசாமல் அமைதியாக இரு. உன்னோட பையன் பண்ண தப்புக்கு அவன் தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கான். அதனால அவள் இப்படி பண்ணுறா அப்படி பண்ணுறான்னு என்கிட்ட எதுக்காக கம்ப்ளைண்ட் பண்ணுற? உன் பையன் பண்ண தப்புக்கு அவள் தண்டனை கொடுத்துட்டு இருக்கா, அதை ஏன் நீ எதுக்காக கேள்வி கேட்டுட்டு இருக்கா? இந்த மாதிரி கேள்வி கேட்குற உரிமை உனக்கு கிடையவே கிடையாது அப்படின்றாங்க. இதை கேட்ட நம்ம ஈஸ்வரிக்கு, இங்கே பாருங்க மாமா, என்னோட பையன் ஏதோ தெரியாமல் 2 தப்பு பண்ணிட்டான்,
அதனால இப்படியெல்லாம் என்னோட பையனை போட்டு சித்திரவதை பண்ணக்கூடாது, இதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்றாங்க. அப்போ உன்னோட பையன் பண்ணதெல்லாம் ரொம்ப சரியோ, உன் பையன் பண்ணதுக்கு நாங்கெல்லாம் என்ன பண்ண முடியும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இதை கேட்ட நம்ம சாவித்திரிக்கு இருந்துட்டு இங்க இங்க பாருங்க மதனி, நீங்க நீங்க பேசுறது கொஞ்சம் கூட நியாயமே இல்லை. அந்த காவிய புள்ள பாவம், அந்த புள்ள இவ்வளவும் தெரிஞ்சு உங்க பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவன் கூட வாழ்றதுக்காக வந்திருக்குது. அது மட்டும் இல்லாம அவன் எப்ப திறந்துடானோ அப்பதானே வாழ்றேன்னு சொல்லியிருக்குது. அதுக்கு முன்னாடி அந்த பொண்ணை அவன் கூட வாழுனா எப்படி வாழும் சொல்லு? ஏன் நீ அந்த பொண்ணை கொடுமைப்படுத்திக்கிட்டு அதாவது ஏன் அத்தாச்சி, அத்தாச்சி இந்த பிரச்சனையில நீங்க வரவே வராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதாவது ஈஸ்வரி வந்து சொல்லவும், அதுக்கப்புறம் இங்க பாருங்க மதனி, நீங்க பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை மதனி. இங்க பாரு காவியா, நீ மட்டும் உஷாரா இல்லைன்னா கண்டிப்பா உங்க அத்தை வந்து உங்களை மீன் பிடிச்சிருவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், எல்லாருமே கொஞ்ச நேரம் சண்டை போட்டுட்டே இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா அம்மாச்சி இருந்துட்டு, எல்லாரும் கொஞ்சம் நிறுத்துங்க, ஃபர்ஸ்ட் இங்க இருந்து எல்லாரும் போங்க, தேவையில்லாத விஷயத்த பேசிக்கிட்டு ஒரு பிரச்சனையை ஆக்கிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா பேசுவோம். எல்லாருமே பயங்கர கோவத்துல போயிடுறாங்க. அதுக்கப்புறம் காவியா இருந்துட்டு, இங்க பாருங்க, திரும்ப திரும்ப இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நான் போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல வரதட்சணை கொடுமை பண்றாங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துடுவேன். அப்புறமா நீங்க எல்லாருமே ஜெயிலுக்குள்ள தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா சித்ரா இருந்துட்டு, என்னம்மா இவளை அதாவது நான் உன் காலில் விழ வைக்கிறேன்னெல்லாம் சொன்னியேம்மா, இப்போ என்னம்மா நீ அவ காலில் விழுற மாதிரி இருக்கு, இதெல்லாம் சரியில்லைம்மா, இதெல்லாம் அதாவது முளையிலே கிள்ளி எரிஞ்சாதான் கண்டிப்பா இது சரி வரும். இது இங்க பாருமா, நீ உஷாரா இருக்கணுமா அப்படின்றாங்க. இங்க பாருடி, அதுக்காக தான் நான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா அந்த ராஜாங்கம் நடுவுல வந்து அவளுக்கே சப்போர்ட் பண்ணி அவளுக்கு திமிரு இன்னும் அதிகமாயிட்டு தாண்டி போகுது. நான் என்னத்தை பண்ணுவேன் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோடு சொல்லுவோம். அதுக்கப்புறம் நம்ம சித்ரா இருந்துட்டு, இங்கே பாருமா, ஏதாச்சும் பண்ணி அவளை அடக்கி ஆகணுமா, இல்லைன்னா நம்ம தம்பியோட வாழ்க்கை அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இங்கே பாருடா பஸ்ஸு, கொஞ்ச நாள் பொறுத்துக்கிட்டு தாண்டா ஆகணும். நீ அவகிட்ட நல்லவன் பேர் எடுத்துட்டா கண்டிப்பாக நம்மக்கிட்ட இருந்து போன காரு, அதாவது அந்த 200 பவுன் நகை, 25 லட்சம் பணம் எல்லாமே திரும்ப வந்துடும்டா. அதெல்லாம் வந்துட்டா நம்ம ரொம்பவே பணக்கார வாழ்க்கையை வாழலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போவும் பணக்கார வாழ்க்கையை தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கன்னு அவங்க 3 பேருக்குமே தெரிய மாட்டேங்குது. அது தெரிஞ்சு புரிஞ்சு எப்பதான் எல்லாருக்கூடையும் சந்தோஷமா இந்த பொறாமை இல்லாம எப்பதான் வாழ போறாங்களோ அப்படி வாழணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ரெட் ஹார்ட் கொடுத்து அதாவது ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் என்ன அதாவது நம்ம ராஜாங்க இருந்துட்டு பயங்கர கோவமா சேர்ல உட்காந்துக்கிட்டு, இங்க பாருமோகனா அந்த ஈஸ்வரியும் அந்த போஸ் பையனும் சித்ராவும் சேர்ந்துட்டு ரொம்பவே ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்களெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப கோவமா இருக்கு. இந்த வீட்டை விட்டு துரத்தலான்னு பார்த்தா அந்த காவியக்காக மட்டும்தான் இந்த வீட்டில் அவங்க எல்லாருமே விட்டு வச்சிருக்காங்க. இல்லைன்னா அவங்க எல்லாருமே இந்த வீட்டை விட்டு போயிடுவாங்க. என்ன பண்றது, அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு வந்துருச்சு, இப்போ இந்த வீட்டில் தானே இருந்தாகணும், அவங்களையும் என்னால் துரத்த முடியாதுல்ல அப்படின்றாங்க. ஆமாங்க, எப்படிங்க நம்ம இந்த வீட்டை விட்டு போகணும்னு சொல்ல முடியும், அவங்க இங்கே தானே இருந்தாகணும், என்ன பண்றது, நம்ம எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு தானே ஆகணும் அப்படின்றாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம சேது வராரு. வந்த உடனே நம்ம ராஜாங்கத்துக்கிட்ட, அப்பா நீங்க வர சொல்லியிருந்தீங்களாப்பா, என்ன விஷயம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஆமா சேது, நான் தான் வர சொல்லியிருந்தேன், இது காலேஜ்ல இருந்து கால் பண்ணியிருந்தாங்க, உனக்கும் தமிழ் செல்விக்கும் அதாவது அந்த சமூக சேவகர் விருது கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்கப்பா. நான் அதாவது காலேஜில் எல்லா விஷயத்தையும் பேசிட்டேன், தமிழ் செல்வி தான் இது எல்லாத்தையும் பண்ணான்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்டேயும் சொல்லிட்டதுக்கப்புறம் அவங்க வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. தன்னோட ஸ்டூடெண்ட் தான் இப்படி ஒரு வேலையை பண்ணியிருக்கிறதுன்னு தெரிஞ்ச உடனே அவங்க பயங்கர சந்தோஷமாக பட்டாங்க. நீ அதாவது தமிழ் செல்வி கிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டு நாளைக்கு ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது, அதனால் நீங்கள் 2 பேருமே ரொம்ப சந்தோஷமாக போயிட்டு அந்த விருதை வாங்கிக்கணும். அது மட்டும் இல்லாமல் தமிழ் செல்விக்கு அந்த ஸ்காலர்ஷிப், அதாவது காலேஜில் இடம் வந்தா இல்லையா, அதனால் அந்த ஸ்காலர்ஷிப்பை கொடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்தேன் நம்ம அம்மாச்சி இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இங்கே பாரியா ராஜாங்கம், நானும் நாளைக்கு வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன ஆத்தா சொல்கிற, நீ வராமல் இந்த ஃபங்க்ஷன் நடக்குமா, கண்டிப்பாக இந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே நம்ம போவோம் சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டு நம்ம அதாவது சேது ராஜாங்க இருந்துட்டு, இங்கே பாருங்கள், இந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே நாளைக்கு அதாவது மெடிக்கல் காலேஜுக்கு போயிட்டு அதாவது தமிழ்ச்செல்விக்கு அந்த சமூக சேவகர் விருதும் அதுக்கப்புறம் ஸ்காலர்ஷிப்பும் கொடுத்துட்டு நம்ம வந்துடலாம் சரிங்களா அப்படின்றாங்க. இதை கேட்ட நம்ம சாவித்திரிக்கு பயங்கரமாக கோவம் வருது. அவளுக்கு இந்த மாதிரி
ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது ஒரு மாதிரி கோவமாக வருது. அதாவது தன்னை மீறி மற்றவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் அதிகமாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவத்தில் இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம சேது இருந்துட்டு, அப்பா சரிங்கப்பா நான் போயிட்டு தமிழ்கிட்ட சொல்லிடுறேன். ஆனால் தமிழ்கிட்ட நான் சொன்னால் அவள் புரிஞ்சுப்பாளா மாட்டாளான்னு தெரியல. ஆனால் நீங்கள் சொன்னால் சீக்கிரமாக புரிஞ்சுப்பாப்பா. அவளை நீங்களே வர சொல்லி எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறீங்களா? இங்கே பாருப்பா, அவள் மாசமாக இருக்கிற புள்ளப்பா, அங்கேயும் இங்கேயும் அலைய வச்சுக்கிட்டு இருக்க முடியுமா? அதனால் நம்ம எதுவும் சொல்ல வேண்டாம் சரியா அப்படின்னுறாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம சாவித்திரிக்கும் தாமரைக்கும் ஒரு மாதிரி வயிற்றுச்சலாக இருக்குது. ஐயோ கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் நாள்ல அவள் இங்கே வந்துருவா போலியே, கண்டிப்பாக அவள் வரக்கூடாது, தமிழ்ச்செல்வி கிட்ட எல்லாத்தையும் அதாவது எதையாச்சும் பேசி அவளை இந்த வீட்டில் இருந்து அனுப்பணும், அவளுக்கு ஃபஸ்ட்டு டிவோர்ஸ் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸ்வரி ஒரு பக்கம் பிளான் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஐஸ்வர்யா வச்சு சேது கூட சேர்த்து வச்சுட்டா கண்டிப்பாக நம்ம தமிழ்ச்செல்வியை இந்த வீட்டை விட்டு துரத்திடலாம் அப்படின்னு ஒரு மாதிரி பிளான் போடுறாங்க. அதுக்கப்புறம் ஐஸ்வர்யாக்கிட்டே பேசுகிறாங்க. இங்கே பாரு ஐஸ்வர்யா, நீ நீ கண்டிப்பாக சேதுவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு நினைக்கிறேன். நீ அவனை எப்படியாவது கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிட்டேன்னா அவனுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி வச்சிருவேன் நானே அப்படின்றாங்க. ஆண்டி என்ன ஆண்டி பேசுகிறீங்க? நீங்கள் பேசுகிறது நீங்கள் கரெக்டாக தான் பேசுகிறீங்களா? நீங்கள் புரிஞ்சு தான் பேசுகிறீங்களா? இதுக்கு எப்படி மாமா ஒத்துப்பாரு? எல்லாம் நீ நடந்துக்கிற விஷயத்தில் தான் இருக்குது. நீ எப்படியாவது அவன் மனசை மாற்றிட்டேன்னா கண்டிப்பாக இந்த விஷயம் நடக்கும் அப்படின்றாங்க. ஆனால் அதாவது இப்படி ஒரு விஷயத்த நம்ம ஐஸ்வர்யாவுக்கு சொல்லி விடுவாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல. தமிழ்ச்செல்வி வயிற்றில் வளர்கிற குழந்தை அதாவது சேதுவால் இல்லை அப்படின்னு நம்ம ஐஸ்வர்யாவுக்கு சொன்னதுமே ஐஸ்வர்யா பயங்கர ஷாக் ஆகிறாங்க. சரி, அதாவது சேது மாமா வாழ்க்கைக்காக நான் ஓகே சொல்கிறேன், நான் சேது மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எனக்கும் சந்தோஷம் தான். நான் போயிட்டு மாமாவே டைரெக்டாக கேட்டுறேன். இங்கே பாரு ஐஸ்வர்யா, நீ டைரெக்டாக போய் கேட்டால் கண்டிப்பாக அவன் ஒத்துக்க மாட்டான். அதனால் நீ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவன் மனசை மாற்றணும். நீ கொஞ்சம் கொஞ்சமாக பேசி அவன் மனசை மாற்றி அவனுக்குள்ளே நீ போயிட்டுனா கண்டிப்பாக அந்த கல்யாணத்தை நடத்துறது ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப ஈஸியாக போயிடும் சரியா அப்படின்னு பிளான் போட்டு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம கருப்பு கிட்ட சொல்லி தமிழ்ச்செல்வியை கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கருப்பும் போயிட்டு தமிழ்ச்செல்வி கிட்ட தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க, கூப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன அண்ணே வாங்கண்ணே உள்ள வாங்க ஏண்ணே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் தமிழ் பெரிய வீட்டுல இருந்து கூப்பிட்டு இருந்தாங்க, பெரிய ஐயா கூப்பிட்டாங்க உன்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் மாமா என்ன கூப்பிட்டாரா, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் தமிழ் எனக்கும் தெரியல என்ன விஷயம்னு, வந்து நீயே கேட்டுக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் வரேண்ணே ஒரே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி தமிழ் பொறுமையாகவே வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம தமிழ் வந்து அண்ணன் என்ன விஷயம்ண்ணே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அதுக்கப்புறம் தெரியல தமிழ் கணக்கு நோட்டெல்லாம் கொடுத்து இன்னொரு விஷயம் பேசுகிறேன்னு சொல்லியிருந்தாரு, ஆனால் என்ன விஷயம் தான் தெரியல, வா என்னன்னு கேட்டுட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் போன உடனே மாமா சொல்லுங்க மாமா என்ன விஷயம் மாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அதுக்கப்புறம் என்ன இங்கே பாருப்பா தமிழ் காலேஜ்லேருந்து கால் பண்ணியிருந்தாங்க, கால் பண்ணி நடந்த விஷயத்தெல்லாம் நான் அவங்க கிட்ட சொல்லிட்டேன். உனக்கும் சேதுக்கும் தான் இப்போ நாளைக்கு வந்து சமூக சேவகர் விருது கொடுக்குறாங்களாம். அது மட்டும் இல்லாமல் அதாவது நாளைக்கு உனக்கு ஸ்காலர்ஷிப்பும் நான் தான் கொடுக்க போகிறேன் மாமா, ரொம்ப சந்தோஷம் மாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேது அதாவது யார் நம்ம தமிழ்ச்செல்வி வந்துட்டு ராஜாங்கத்துக்கிட்ட சொல்லுவோம். சேது வந்துட்டு தமிழ்ச்செல்வியை பார்த்து ஒரு மாதிரி லுக்கு விட்டுட்டே இருக்காரு. இதை பார்த்து நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டே இருக்காங்க. இங்கே பாரடி தமிழ்ச்செல்வி, இது மாதிரி நீ எப்போவுமே சிங்கப்பெண்ணாவே இருக்கணும்டி, என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாருங்க அம்மாச்சி, உங்கள் ஆசீர்வாதம் எனக்கு எப்போவுமே இருந்தால் கண்டிப்பாக நான் இதே மாதிரி தான் இருப்பேன், நீங்கள் கவலைப்படாதீங்க சரிங்களா அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம அதாவது சாவித்திரி இருந்துட்டு இங்கே பாரு தமிழ்ச்செல்வி நாளைக்கு நாங்களும் வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாருங்க அத்தை, இங்கே பாருங்கள் நீங்களும் வரலாம், நீங்கள் வரக்கூடாதுன்னு யாருமே அங்கே சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு பயங்கர சந்தோஷமாக அதாவது ராஜாங்கத்துக்கிட்ட பேசிட்டு அவுட்டர்ஸ்க்கு போயிடுறாங்க. அவுட்டர்ஸ்க்கு போன உடனே நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க. விசாரித்த உடனே நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லவும் அக்கா உனக்கு சமூக சேவகர் விருது கொடுக்க போகிறாங்களாக்கா, ரொம்ப சந்தோஷம்க்கா அப்படின்னு சொல்லிட்டு தானே சொல்லவும் அதுக்கப்புறம் மலர் இருந்துட்டு இங்கே பாரு தமிழ் நாளைக்கு உங்க கூட நானும் காலேஜுக்கு வரட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாருங்கக்கா ஏன்க்கா இப்படியெல்லாம் பேசுகிறீங்க, இந்த மாதிரி என்னை பிரித்து பேசுகிறதுனால எனக்கு பயங்கர கோவம் வருதுக்கா, இந்த மாதிரிலாம் பேசாதீங்க, நீங்கள் தான் ஃபஸ்ட்டு என் கூட வரணும், நீங்கள் என்கிட்ட கேட்காம என் கூட வந்திருக்கணும், இப்போது இந்த மாதிரியெல்லாம் பேசுகிறீங்களேக்கா, இந்த மாதிரி பேசுனா எனக்கு ரொம்ப கோவமாக வருதுக்கா அப்படின்றாங்க. இங்கே பாரு தமிழ், நீ கோவப்படாத, அதாவது நீ என்ன சொல்கிறியோ எது சொல்கிறியோன்னு கேட்டு தான் நான் அதாவது என்ன சொல்லுவேன்னு எதிர்பார்த்து தான் நான் இப்படி கேட்டேன், ஆனால் நீ இப்படியெல்லாம் பேசணும்னு நான் எதிர்பார்க்கல, ரொம்ப சந்தோஷம் தமிழ் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம்
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம காவியக்கு ஒரே யோசனையாக இருக்குது. அதாவது எப்படியாவது அந்த பொண்ணுக்கிட்ட பேசணும். எந்த பொண்ணுக்கிட்ட, அதாவது மலர்கிட்ட எப்படியாவது பேசணும். எப்படி பேசுறது, ஏது பேசுறதுன்னு யாருக்கு நம்ம காவியக்கு புரிய மாட்டேங்குது. அதுக்கப்புறம் நம்ம தாமரை இருந்துட்டு காவியர் ஒரு ரூமுக்கு போகிறாங்க. இங்கே பாரு காவியா, அதாவது மாமா ஏதோ தப்பு தெரியாமல் தப்பு பண்ணிட்டாரு. அவர் கூட சேர்ந்து நீ சந்தோஷமாக வாழணும்னு இப்போ கூட நினைக்கிறேன். நீ மாமாவை மன்னிச்சு அவரை ஏற்றுக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாரு, நீ பிளான் போட்டு தான் இது எல்லாத்தையும் பண்ண மாதிரி எனக்கு தோணுது. அதாவது நீ பிளான் போட்டது கூட எனக்கு பிரச்சனை கிடையாது. இந்த கல்யாணம் நிற்கணுன்றதுக்காக ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த கல்யாணம் நிற்கணும்னு நீ நினச்சிட்டு இருக்க. ஆனால் அதாவது போஸ் இருந்துட்டு சின்ன பையன் கிடையாது. அது எல்லாத்தையும், அதாவது குட்டி குழந்தை கிடையாது. எந்த விஷயமும் தெரியாத அளவுக்கு நீ தான் அந்த மாதிரி பண்றனா, அவனுக்கு எங்க போச்சு புத்தி? எனக்கு கல்யாணம் ஆக போகுது அப்படின்னு அவன் சொல்லியிருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா சொல்லவும், இங்கே பாரு காவியா, நான் பிளான் போட்டு இதெல்லாம் பண்ணனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்கே பாரு நீ தான் பிளான் போட்டு பண்ணனே எனக்கு ஃபஸ்ட்டு நாளே தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்ச உடனே எனக்கு பயங்கர கோவம் வந்தது. மேலே கிடையாது, அவன் மேலே தான். அவன் சின்ன பையன் கிடையாது. எல்லாத்தையும் அவனுக்கு சொல்லி புரிய வைக்கிறதுக்கு அவன் வளர்ந்துருக்கான்ல, அவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கான்ல, அவனுக்கு தெரியணும்ல, அதனால தான் அவன் மேலே கோவப்பட்டேன் அப்படின்றாங்க. இதை கேட்டு நம்ம தாமரைக்கு பயங்கரமாக ஷாக் ஆயிடுது. இங்கே பாரு, இனிமேலும் ஏதாச்சும் இந்த மாதிரி வேலை பண்ணிட்டேன்னா கண்டிப்பாக உன்னையும் நான் எல்லாருக்கிட்டையும் சொல்லிவிடுவேன், தெரிஞ்சுக்கோ அப்படின்றாங்க. இதை கேட்டு நம்ம சாவித்திரிக்கு பயங்கரமாக கோவந்துடுது. தாமரைக்கு பயங்கரமாக கோவந்து, இங்கே பாரு, ஏதோ உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கும்ன்றதுக்காக நான் உங்ககிட்ட பேசினா இப்போ என் மேலேயே தப்பு இருக்க மாதிரி பேசுகிறேன். நான் ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிளம்புறேன். இங்கே இருந்தால் தானே நீ இப்படியெல்லாம் பேசிக்கிட்டே இருப்பேன். நான் ஃபஸ்ட்டு இங்கேருந்து போகிறேன். இங்கே பாருங்கள், உங்ககிட்ட இருந்து எனக்கு ஒரு உதவி தேவைப்படுது, செய்வீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், என்ன உதவி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கப்புறம் அந்த பொறுக்கி பையலோட ஃபஸ்ட்டு ஒய்ஃபோட நான் பேசணும் அப்படின்றாங்க. என்ன மலர் கூட பேசணுமா? எதுக்காக நீங்கள் மலர் கூட பேசணும்? இங்கே பாருங்கள், எதுக்கு ஏனெல்லாம் கேட்காதீங்க. அவங்க கூட பேசணும். அவங்க எங்கே இருப்பாங்க இப்போது? நான் போய் பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாத, நீங்கள் மாமா கிட்ட கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடறாங்க. அதுக்கப்புறம் நம்ம காமியா இருந்துட்டு கீழே வராங்க. கீழே வந்த உடனே நம்ம ராஜாங்கத்துக்கிட்ட, அங்கிள் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், சொல்லுமா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கப்புறம் நம்ம காவியா இருந்துட்டு, இங்கே பாருங்க அங்கிள், அந்த பொறுக்கியோட ஃபஸ்ட்டு ஒய்ஃப் கூட நான் பேசணும். அவங்க அவுட் ஹவுஸில் தான் இருக்காங்களாமே, அவங்கக்கிட்ட நான் பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்கே பாருமா காவியா, அவங்க கூட நீ என்ன பேசணும்? இல்லை அங்கிள், கொஞ்ச நேரம் நான் பேசணும், ஒரு 5 நிமிஷம் மட்டும் நான் பேசிட்டு வந்துடுறேனே, நான் பேசுறதுக்கு நீங்கள் பெர்மிஷன் கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாருமா, எதுக்குமா இதுக்கெல்லாம் பெர்மிஷன் எல்லாம் கேட்குற, நீ போய் பேசிட்டு வாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ராஜாங்க இருந்துட்டு, இருமா நானே அவங்கள வர சொல்லவா? இல்லை அங்கிள், நானே போய் பேசிட்டு வந்துடுறேன் அங்கிள் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் அதாவது காவியா இருந்துட்டு அவுட் ஹவுஸ்க்கு கிளம்புறாங்க. அவுட் ஹவுஸ்க்கு போன உடனே உள்ளே போகிறதுக்கு ரொம்பவே தயங்கி வெளியவே நின்றுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தமிழ்ச்செல்வி இருந்துட்டு காவியாவை பார்த்துறாங்க. காவியாவை பார்த்த உடனே எழுந்து வெளியே வராங்க. வெளியே வந்துட்டு, சொல்லுங்க காவியா, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லை இங்கே மலர்ன்றது யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கப்புறம் நம்ம மலர் இருந்துட்டு எட்டி பார்க்குறாங்க. யார் நம்மளை கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்க்கவும், எதுக்காக மலரை கேட்குறீங்க? அவங்க கூட கொஞ்ச நேரம் நான் பேசணும், பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், எதுக்காக நீங்கள் அவங்க கிட்ட பேசணும்? இங்கே பாருங்க, அவங்க கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும், நான் பேசுறது கூட எனக்கு உரிமை கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாருங்க, அதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. அதாவது அவங்க என்ன நினைப்பாங்க, ஏது நினைப்பாங்கன்னு தெரியல, அதனால தான் உங்ககிட்ட சொன்னேன். இங்கே பாருங்க, நான் அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி எதுவுமே நான் பேச மாட்டேன். அவங்க கிட்ட கொஞ்ச நேரம் நான் பேசணும் அப்படின்றாங்க. சரிங்க, நான் அவங்கள வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு மலர்கிட்ட, இங்கே பாருங்கக்கா, உங்ககிட்ட தனியாக அந்த பொண்ணு பேசணுமா? எந்த பொண்ணு? இப்போது போஸை கல்யாணம் பண்ணிக்கிச்சுல்ல அந்த பொண்ணு அப்படின்றாங்க. இதை கேட்ட நம்ம மலர் இருந்துட்டு, நான் எதுக்காக அவகிட்ட பேசணும்? என்னால் அவகிட்டலாம் பேச முடியாது அப்படின்றாங்க. இங்கே பாருக்கா, உங்ககிட்ட தனியாக கொஞ்ச நேரம் பேசணும்னு ஆசைப்பட்றாங்க. அதை எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும்? அதனால தான் உங்களை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டேன். இங்கே பாருமா தமிழ், நான் எப்படி அவங்கக்கிட்ட பேச முடியும்? என்ன பேசணும் அவங்கக்கிட்ட போயிட்டு? இங்கே பாருக்கா, அவங்க தான் உங்ககிட்ட பேசணுமா? நீங்கள் எதுவும் பேசாதீங்க, போய் கொஞ்ச நேரம் நின்றுட்டு வந்துடுங்க. அவங்க என்ன பேசுகிறோம், அவங்க என்ன கேட்குறாங்களோ அதுக்கு பதில் மட்டும்தானே சொல்ல போகிறீங்க அப்படின்னாங்க. சரிக்கா, சரி தமிழ், நீ ஏதோ சொல்கிற, நான் இப்போ நீ ஏதோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது மலர் இருந்துட்டு ஏதோ ஒரு யோசனையோடு எழுந்து வராங்க. வந்த உடனே சொல்லுங்கள் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். இங்கே பாருங்கள், உங்ககிட்ட நான் தனியாக பேசணும், வாங்க கொஞ்சம் தூரம் போயிடலாம் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம
யாரு நம்ம காவியா இருந்துட்டு, "இங்க பாருங்க உங்க பேர் மலரா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "ஆமா என்னோட பேர் மலர் தான். நீங்க போஸோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் தானே?" "ஆமா நான் போஸோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் தான். என்னாச்சு சொல்லுங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "நான் போஸ கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்ணு. உங்களுக்கு தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவர் கல்யாணம் பண்ணிக்கிறாரு எனக்கு தெரியும். ஆனா உங்கள தான் கல்யாணம் பண்ணிக்கிறாருன்னு எனக்கு தெரியாது. சொல்லுங்க என்ன விஷயம்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "உங்களுக்கு கஷ்டமாவே இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இங்க பாருங்க எனக்கு அவர்கிட்ட இருந்து வந்ததுலேருந்து இப்பதான் நிம்மதியா இருக்கு. ஒரு சந்தோஷமே இல்லாத ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்க மாரி தான் இருந்துச்சு. என்னோட உடம்புக்காக ஆசைப்பட்டு மட்டும் தான் என்ன லவ் பண்ண மாரி என்கிட்ட நடிச்சிருக்காரு. இப்படி ஒரு வாழ்க்கைய வாழ்றதுக்க விட நான் வாழாமயே இருந்திருக்கலாம்ல. அதனால தான் அவர்கிட்ட இருந்து நான் டிவோர்ஸ் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்றாங்க. இத கேட்டு அதாவது யாரு நம்ம காவியா இருந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. "என்னங்க சொல்றீங்க? என்ன சொல்றீங்க நீங்க? உங்க உடம்புக்கு ஆசைப்பட்டு தான் அவரு உங்கள காதலிக்கிறேன்னு சொன்னாரா?" "ஆமா, என்னோட உடம்புக்கு ஆசைப்பட்டு தான் அவரு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி என்ன லவ் பண்றேன்னு என்ன ஏமாத்தி அ என்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டு, அதுக்கப்புறம் அவரு வேற கல்யாணம் பண்ண போயிட்டாரு." இதெல்லாம் தெரிஞ்ச அதாவது சேதுவும், தமிழும் தான் என்னோட வாழ்க்கைய காப்பாத்துறதுக்காக போயிட்டு அ எங்க எங்களுக்கு 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு செட் ஆகலன்றதுக்காக நாங்க பிரிஞ்சுட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்ட காவியா என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த